அனைவருக்கும் வணக்கம். பாலநத்தத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் படிக்கிறேன். எங்கள் பள்ளியில் இன்னைக்கு பொங்கல் விழா, மாணவர்களின் கண்காட்சி. வாங்க எங்கள் ஸ்கூலை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்னைக்கு எங்கள் பள்ளியில் கோல போட்டி நடந்தது. அதுக்கு எங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் தருவாங்க. வாங்க ஒவ்வொரு கோலமாக பார்க்கலாம். மொத்தம் 21 டீம் கலந்துக்கிட்டாங்க. ரங்கோலி கோலம், பொங்கல் கோலம்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பொங்கல் வரதுனால நிறைய பேர் பொங்கல் கோலம்லாம் போட்டிருக்காங்க. பொங்கலோட கலாச்சாரத்தில் முக்கியமான ஒன்று இந்த கோலங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதை ஃபாலோ பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஃபோட்டோ ஃப்ரேம் தயாரிச்சிருக்கோம். வாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம். இதில் உள்ள டிராயிங்ஸ், கட்டிங்ஸ் எல்லாமே நாங்களாக தயாரித்தது. நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நாங்கள் படத்தில் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நாங்களே தயாரித்து நாங்களே ஃபோட்டோ எடுக்கிறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். அடுத்ததாக அறிவியல் கண்காட்சி வச்சுருக்கோம். அதை இப்போ போய் பார்த்துடலாம். அறிவியலில் இருக்க கருத்துக்களை புரிஞ்சு படிக்க நாங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். அறிவியல் கண்காட்சி பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி கணித கண்காட்சி ஒன்று வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். கணித கருத்துக்களில் ஒவ்வொன்றையும் புரிஞ்சு செய்கிற மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுமே செஞ்சுருக்கோம். கன உருவங்கள், எல்சிஎம் ப்ராஜெக்ட், பித்தாகரஸ் தேற்றம், பால் கேம், அப்புறம் இந்த அழகான மேத்தமெட்டிக்ஸ் பார்க். இதெல்லாம் நாங்களே பண்ணியிருக்கோம். இனி நிறையா இருக்கு, அதையும் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே நாங்களே வரைஞ்ச 3D டிராயிங்ஸ். இப்போ வாங்க இதை பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் எல்லாரும் வரைஞ்ச ஓவியங்களை கண்காட்சியாக வச்சுருக்கோம். வாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓவியம் மட்டும் இல்லை, இது மாதிரி கிராஃப்ட் மாதிரி நாங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இயற்கை ஓவியங்கள், கடவுள் ஓவியங்கள், இதெல்லாம் மாடல் நாள். இது மாதிரி வரைஞ்சதை நாங்களே ஃப்ரேம் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். எங்கள் ஓவியங்களை இது மாதிரி கண்காட்சியாக வைக்கிறதுல இன்னும் ஓவியங்கள் நிறையா வரையணும்னு ஆர்வங்களை தூண்டுது. இந்த ஓவியங்கள் மாணவர்களின் மனதை பிரதிபலிக்கிறதாகவும் இருக்கு. இன்னும் நிறைய ஓவியங்களும் இருக்கு. புத்தகங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில முன்னேற வேண்டிய ஏணிப்படியா இருக்கு. அதை உணர்த்தும் வகையில தான் இந்த ஓவியம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பொங்கல் விழாவை முன்னிட்டு எங்களுக்காக பொங்கல் தயாராயிட்டு இருக்கு. இப்ப வாங்க நம்ம பொங்கலை கொண்டாடிடலாம்.
எல்லா மன்றத்துக்கும் நாங்கள் கண்காட்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக ஆங்கில மன்றமும் தமிழ் மன்றமும் பார்க்கலாம். மன்ற செயல்பாடுகள் நாங்கள் வாரம் செய்வோம். அது சம்பந்தமாக இப்போ கண்காட்சியாக நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். மற்றும் தொன்மை பாதுகாப்பு மன்றமும் கண்காட்சி வச்சு இப்ப பார்க்க போலாம். சமூக அறிவியல் மன்றம் சார்பான ப்ராஜெக்ட் இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எங்கள் பள்ளி கல்வியோட சேர்த்து கலை, பண்பாடு, கலாச்சாரம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பள்ளியாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பள்ளியில் என்ன மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களோட திறமைகளை வெளிப்படுத்த எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தராங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படியாக இந்த நாள் கணிதம், அறிவியல் மற்றும் கலை சேர்ந்து அமைஞ்சது. இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மிக நன்றி.